ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சென்னை 49 புத்தக கண்காட்சியில் இருக்கோம். இந்த புத்தக கண்காட்சியில் காலச்சூடு அரங்கில் காலச்சூடு கண்ணன் அவரோடு உரையாட இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் 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 சார், நம்ம ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த 49 புத்தக கண்காட்சியில் என்னென்ன புத்தகங்கள்லாம் உங்களுக்கு புதிய வரவாக வந்திருக்கு? இந்த ஆண்டு இப்போ நாங்கள் முந்தியெல்லாம் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் எப்படி பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான எல்லா புத்தகங்களும் நாங்கள் டிசம்பரில் வெளியிடுவோம். அப்படிதான் தமிழ் பதிப்புச்சூழலும் இயங்கிட்டு இருந்தது. இப்போ நிறைய புதிய புத்தக சந்தைகள் உருவாயிருச்சு. இது தானாக உருவான புத்தக சந்தைகளும் உண்டு. அரசுடைய திட்டப்படி ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய புத்தக சந்தைகளும் இப்போ எல்லா மாவட்டத்திலும் நடக்குது. இந்த ஒரு புதிய சூழலுக்கு ஏற்ப நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம்னா, கிட்டத்தட்ட ஒரு மார்ச் மாதத்துலேருந்து ஆரம்பித்து மாதந்தோறும் புத்தகங்கள் வெளியிட்டே வரும். கடைசி டிசம்பரில் ஒரு 30-40 புத்தகங்கள் வரும். அந்த மாதிரி அதை மாற்றியே அமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் புத்தகங்கள் புதுசாக மதுரை புக் ஃபேருக்கு வரும், ஈரோடுக்கு வரும், கோவைக்கு வரும். அந்த மாதிரி அது போயிட்டுருக்கு. அப்படியே போட்ட புத்தகங்கள் போக இப்போ திரும்ப சென்னை புத்தக சந்தைக்கு ஒரு 40 புத்தகங்கள் கிட்ட இப்போ திரும்பியும் வெளியிட்டிருக்கோம். இப்போ இந்த புதிய புத்தகங்களில் நான் கவனிக்கக்கூடிய இளம் எழுத்தாளர்கள்னு சொன்னீங்கன்னா ஒரு 3 புத்தகங்களை சொல்லலாம். ஒன்று மரண ஜீவிதம்ங்கிற சிறுகதை தொகுப்பு. இவர் ஏற்கனவே ஒரு கட்டுரை தொகுப்பு வெளியிட்டிருக்காரு, கறி விருந்தும் கவளி வெற்றிலையும் சொல்லி. அது வாழ்க்கை அனுபவம் சார்ந்த கட்டுரைகள். அது நல்ல கவனம் கிடைச்சது. இப்போ அவருடைய சிறுகதைகள் இப்போ புத்தகமாக வந்திருக்குது. இவரும் ஒரு இளம் எழுத்தாளர், புதிய எழுத்தாளர். புளித்த அப்பம்னு சொல்லி ஜார்ஜ் ஜோசப் புத்தகம் நல்லாவே விற்பனை ஆகிட்டு இருக்குது. நல்ல கவனம் கிடைக்குது அவருக்கு. புதிய எழுத்தாளர்கள் வரும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு இயல்பாக வாசக கவனம் குறைவாக இருக்கும். இந்த வாசக கவனம் பெறத்துக்கு பல ஆண்டுகள் நடக்குது. இப்போ இந்த மாதிரி எழுத்தாளர்களுக்கு இப்போது ஓரளவுக்கு உடனே கவனங்கள் கிடைக்குது. அது ஒரு நல்ல விஷயம். அந்த விதத்தில் இந்த தொகுப்பும் நல்ல கவனம் கிடைச்சிருக்குது. இது சதீஷ் அப்ரிகேன்னு சொல்லி பெங்களூரில் தென்னிந்திய மொழிகளுக்காக புக் பிரம்மான்னு ஒரு இலக்கிய விழா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதோடைய இயக்குனர் அவர் ஒரு நாவல் எழுதியிருக்கார். இது ஏற்கனவே மலையாளத்தில், தெலுங்குலாம் வெளியாகிருக்குது. தமிழில் நாங்கள் நல்ல தம்பியோட மொழிபெயர்ப்புலாம் போட்டிருக்கோம். காந்தி ரோப்பு. இவரும் இப்போதான் இந்த படைப்புலையா தமிழுக்கு முதல் முறையாக அறிமுகம் ஆனார். இந்த 3 முக்கியமான புதிய எழுத்தாளர்லாம் நம்ம சொல்லலாம். டெஃப்னி சுமன் அப்படிங்கிற இவங்க ஒரு துருக்கி எழுத்தாளர். இவங்களுடைய புத்தகங்கள் இப்போ உலகம் பூரா பல மொழிகளுக்கு போயிட்டு இருக்குது. இது ஒரே ஒரு காலையில் பசியாறு மேசைங்கிறது காலை பிரேக்ஃபாஸ்ட். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் தான் ஆங்கில தலைப்பு. அந்த ஒரு மேசையில் குடும்பமாக கூடுறாங்க. அந்த உரையாடலை வச்சு தான் முழு நாவலும். துருக்கியில் நிதானமாக காலையில் அமர்ந்து பேசி ஒரு நீண்ட காலை உணவு அருந்துறது ஒரு மரம். நீண்ட காலம் அந்த மாதிரியான ஒரு குடும்ப பிரேக்ஃபாஸ்ட்டை மையமாக வச்சு ஒரு முழு படைப்பையும் உருவாக்கியிருக்காங்க. இன்னும் பல படைப்புகள் இவங்களோட வந்திருக்குது. தமிழை தொடர்ந்து மொழிபெயர்க்கலாம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். டெஃப்னி சுமன், பசியாறு மேசை. வைணவ இலக்கிய வகைகள் மாப்பே ஸ்ரீனிவாசன் அவருடைய புத்தகம். பெரிய வைணவ அறிஞர் இவர். தோப்பாவுடைய பரிந்துரையோட வந்திருக்குது. தோப்பாவுக்கு மிக நெருக்கமான நண்பர், பரஸ்பரம் மிகுந்த மதிப்புக்குரிய அறிஞர்களாக இருந்தார்கள். அவருடைய அந்த புத்தகம் கடந்த ஆண்டு நாங்கள் இறுதியில் வெளியிட்டோம். தொடர்ந்து நல்ல கவனம் பெறக்கூடிய புத்தகமாக இருக்குது. கூழைக்கண்ணன் சில ஆண்டுகளுக்கு முன்னால் காலம் ஆயிட்டார். என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய கவிதைகள் ஓரளவுக்கு அறியப்பட்டிருந்தது. அவர் மரணத்துக்கு பிறகு அவருடைய மிகுந்த நெருங்கிய நண்பர்கள் ஜெயந்தி என்பவரும் என்னுடைய நண்பர் AM கானும் இணைந்து அவருடைய கவிதைகள் எல்லாம் தேடி எடுத்து தொகுத்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். சமீபத்தில் சேலத்தில் இவர் சேலத்துக்காரர் மாவட்ட ஆட்சியர் ஒரு நிகழ்ச்சியில் இந்த கவிதை தொகுப்பு வெளியிட்டாங்க. சீனத்தில் நேரடியாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல். அப்படி தமிழில் 2-3 புத்தகங்கள் தான் இது வரைக்கும் வந்திருக்குது. இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, இதை மொழிபெயர்க்கக்கூடியவர் ஒரு சீனத்து பெண். அவருடைய பேர் சோசின். அவர் தமிழ் கற்று அங்கே தமிழ் சொல்லித்தராரு. இப்போ ஒரு தமிழ் பேரும் வச்சுருக்காங்க. அந்த பேர் ஈஸ்வரி. அந்த பேரில் தான் அந்த மொழிபெயர்ப்பு வந்திருக்குது. ஆனால் அவங்க சீன மொழி பெண். அவங்க தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படி ஒரு புத்தகம் எனக்கு தெரிஞ்சு அயல் மொழி பேசக்கூடிய ஒருத்தங்க தமிழ் கற்று மொழிபெயர்த்த புத்தகங்கள் வேற ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. இது அந்த விதத்தில் ஒரு யூனிக்கான புத்தகம். இந்த தொகுப்பை தமிழில் மொழிபெயர்க்கிற பணி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக நடந்து முடிஞ்சது. மிக முக்கியமான ஒரு தொகுப்பு. திர்தீப் சுகுர்த் அப்படிங்கிற ஒரு அறிஞர் காந்தியுடைய தன் வரலாறு புத்தகத்தை எடுத்து அதை காந்தி முதல்ல குஜராத்தில் எழுதுறாரு.
அதுக்கப்புறம் அவருடைய உதவியாளர் மகாதேவ் தேசாய் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பில் தான் தமிழ் உள்ளிட்ட உலக மொழிகளுக்கு எல்லாமே அது வந்து போயிருக்குது. இது என்ன பண்ணுறாருன்னா அந்த குஜராத்தி மூலத்தையும் தமிழ் ஆங்கிலத்தையும் எடுத்து அதுக்கு சூழல் சார்ந்தும் என்னென்ன மாற்றங்கள் அந்த மொழிபெயர்ப்பில் நடந்திருக்குது. ஒரு பழமொழி குஜராத்தியில் இருக்கும், அதை வந்து இவர் வந்து புது ஆங்கிலத்துக்கு மாற்றிருப்பாரு. அந்த பழமொழிக்கு என்ன பொருள், என்ன சூழல்ல அந்த மொழியை அவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்ற பல அடிக்குறிப்புகளையும் இணைப்புகளையும் சேர்த்து மிகச்சரியா பதிப்பாக அதை கொண்டிருக்காரு. பிரதீப் சுவர்து வந்து நீண்ட காலமாக காந்தி சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய உழைப்பை போட்டிருக்கூடிய அறிஞர். தமிழில் வந்து சுனில் கிருஷ்ணன் வந்து அதை மிகுந்த முயற்சி எடுத்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. மிக முக்கியமான புத்தகம் இது, வந்து நல்ல கவனமும் கிடைச்சிருக்குது. இதுதான் நான் அறிமுகப்படுத்த 5வது புத்தகம். புதிய எழுத்தாளர்கள் வாசிக்க வேண்டிய புத்தகங்களை அறிமுகம் செஞ்சீங்க. வகைமைன்னு பார்க்குறப்ப இலக்கியத்தில் புதிய புதிய வகைமையெல்லாம் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இந்த முறை ஏதாவது புதிய வகைமை வந்திருக்கா? அதாவது சிறுகதை, கவிதை, கட்டுரை, அது மாதிரி அந்த வரிசையில். அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய முந்தைய வந்து ஒரு இலக்கிய பதிப்பகம் அப்படிங்கிறதுல ஆரம்பித்தோம்னு சொன்னால், அதுலேருந்து ஆரம்பித்து தமிழுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய எல்லா வகைமைகளையும் உள்ளடக்கலாம் அப்படிங்கிறதுல இப்போ எங்களுடைய இதை விரிவுபடுத்திட்டோம். பொருளாதாரத்தை சேர்த்துருக்கோம், அல்லது ஒரு அகராதி கூட வெளியிட்டிருக்கோம் தொகுத்து. அப்புறம் வந்து இலக்கணம் சார்ந்த புத்தகங்கள் வந்து வந்திருக்குது. இதெல்லாம் ஆரம்பத்தில் வந்து எங்களுடைய ஃபோக்கஸில் கிடையாது. ஆனால் மிக முக்கிய அறிவியல் புத்தகங்கள் மொழிபெயர்த்து போடுறோம். அப்படி வந்து தமிழுக்கு பங்களிக்கக்கூடியவங்க எந்த துறையை சார்ந்து வந்தாலும் அவங்களை ஊக்கப்படுத்தி அவங்களோட பணியாற்றி அந்த துறை சார்ந்த புத்தகங்களை போடணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து விரிவடைந்து கொண்டே போகிறது. அதே நீங்கள் வந்து உள்ளே போய் அந்த எல்லா சான்ஸையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைமைகள்லாம் புத்தகங்கள் வந்து இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஆண்டு வந்து என்ன வகைமைன்றதுக்கு எனக்கு புதுசாக ஒன்றும் உடனடியாக சொல்ல முடியல. ஆனால் பல வகைமைகள்லாம் வழக்கம் போல வந்து 15-20 வகைமைகளில் புத்தகம் வந்து இந்த ஆண்டு வந்து வந்திருக்குது. அந்த ஆங்கிலத்தில் வந்து பைபிளோ டைவர்சிட்டி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அதாவது பரந்த கருப்பொருள்ல புத்தகங்களை போடணும் அப்படிங்கிறத அப்படி சொல்கிறாங்க. அதுக்கேற்ப நாங்கள் வந்து செயல்படணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதாவது வாசக பரப்பு வந்து பல்வேறு ஆர்வங்களோடு இருக்காங்க. நம்ம ஒரு குறுகிய வட்டத்தில் மட்டும்தான் புத்தகங்கள் போட்டோம்னா அவங்கள நம்ம வந்து வாசகர்களாக மாற்ற முடியாது. ஆகவே தமிழ் காலச்சோடு மட்டும் நான் சொல்லலை, தமிழ் பதிப்புலகத்துடைய ஒட்டுமொத்த கருப்பொருள் வீச்சு வந்து விரிவடைந்துக்கிட்டே வர 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 நம்முடைய புத்தக பண்பாடு வந்து மேலும் செருமை பெறும். இந்த மாதிரி புத்தக சந்தைகளுக்கு பல்வேறு வாசகர்கள் வந்து வருவாங்க. அவங்க தேடி வர புத்தகங்கள் நம்மள்ட்ட இருக்கணும், நம்ம இருக்கிற புத்தகங்களை அவங்க வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் வாசகர்கள் கொஞ்சம் அதிகமாகி தானே போயிருப்பாங்க. கண்டிப்பாக தமிழுடைய பதிப்புத்துறையுடைய வந்து புதிய புதிய பதிப்பங்கள் வராங்க. அவங்க முந்தி இல்லாத கருப்பொருள்ல புத்தகங்களை வந்து உள்ள கொண்டு வராங்க. அப்படி வர வர வந்து வாசகர்களுடைய வீச்சு வந்து கண்டிப்பாக பரவல ஆகத்தான் செய்யும். அதோட வந்து நம்முடைய பொருளாதார வலு வந்து அதிக ஆகிட்டு இருக்குது. வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கூடுது. கல்வி அறிவு வந்து பரவலாகிட்டு இருக்குது. கல்வி அறிவு பரவலாகும்போது சமூகத்துடைய பல்வேறு மூலைகள் இருந்து புதிய புதிய அனுபவங்கள் இலக்கியத்துக்குள்ளேயே அறிவுள்ளத்துக்குள்ளேயே பதிவாகுது. அது பதிவாகும் போது அதுக்கான வாசகர்கள் வருவாங்க. இதுக்கு முந்தி இல்லாத ஒரு புதிய அனுபவம் வரும்போது அந்த படைப்பு வந்து அதோட வாசகங்களையும் கூடயே கூட்டிட்டு வரும். அதுவும் நடக்கும். உலக அளவில் ஒப்பிட்டு பார்க்குறப்ப, இந்திய தேச அளவில் ஒப்பிட்டு பார்க்குறப்ப சென்னையுடைய புத்தக கண்காட்சி எந்த அளவுக்கு முக்கியமானதா நீங்கள் கருதுறீங்க? அதாவது இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் முதல் 3 புத்தக காட்சிகளுக்குள்ள அது வந்து நீண்ட காலமாகவே இருக்குது. கல்கத்தா, புதுடெல்லி 2 புத்தக கண்காட்சிகள் தான் இதோட ஒப்பிடக்கூடிய அளவில் இருக்குது. அதில் புதுடெல்லி புத்தக கண்காட்சிங்கிறது மத்திய அரசோட நிறுவனம் வந்து பெரிய அளவுக்கு பண செலவு பண்ணி சப்சிடைஸ் பண்ணி நடத்தக்கூடிய புத்தக கண்காட்சி. கல்கத்தா புத்தக கண்காட்சி அவங்களுடைய பதிப்பாளர் அசோசியேஷன் நடத்தக்கூடிய நம்முடைய புத்தக கண்காட்சி அப்படிதான். அரசு உதவி பண்ணாலும் இதோடைய பெரும் பொறுப்பும் செலவும் வந்து பப்பாசி தான் வந்து இதை வந்து அப்படிப்பட்ட புத்தக கண்காட்சியும் பார்க்கும்போது இந்தியாவில் 2 புத்தக கண்காட்சிகளில் நம்ம இது ஒன்றுன்னு சொல்லலாம். ஆனால் நான் உண்மையில என்ன நம்புறேன்னு சொன்னால் இந்தியாவிலேயே ஆகப்பெரிய புத்தக கண்காட்சியாக அதுக்கான வாய்ப்பு வந்து சென்னை புத்தக கண்காட்சி இருக்குது. அதை எப்படி கொண்டு போகிறதுன்றதை பற்றி பப்பாசி வந்து தீவிரமாக திட்டமிட்டு செயல்பட்டாங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள இந்தியாவிலேயே மிக முக்கியமான புத்தக கண்காட்சி அப்படின்ற இடத்துக்கு வரலாம். அதுக்கான தேவை இருக்கிறது, அதுக்கான வாசக ஆதரவு இருக்கிறது, அதுக்கான பதிப்பு சூழல் இருக்கிறது. அது திட்டமிடலும் நடைமுறைப்படுத்தலும் தான் அதில் தேவையான
சார், ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் உங்களுடைய அரங்கு மட்டும் என்னன்னா தனித்து தெரியுது. கடந்த ஆண்டு 8 அரங்கு வாங்கியிருந்தீங்க. அதுவும் போராடி தான் நீதிமன்ற சட்ட போராட்டம் நடத்தி தான் 8 அரங்கையும் வாங்க வேண்டியது. இந்த முறை அதே நிலைமையா? இல்லை, இப்போ இந்த விட எங்களுடைய நிர்வாக குழு வந்து ஒரு மாற்றம் வந்திருக்குது. அவங்க வந்து இதுக்கு ஒரு எதிர்ப்புணர்வோடு இல்லை. கடந்த 2 முறையும் வந்து எனக்கும் இங்கே பங்கேற்ற அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கும் ஒரே கட்டணம் விதிச்சாங்க. அவங்க டாலரில் பண்ணக்கூடியவங்க, அவங்க ஒரு ஃபாரின் ஏஜென்சி. நான் அந்த சங்கத்தோட 25 உறுப்பினர். இது ரெண்டுக்கும் ஒரே விலை கொடுத்து எங்களை கட்ட சொன்னாங்க. அந்த ஒரு அநியாயத்தை தாங்க முடியாமல் தான் நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ஏற்பட்டது. எல்லாமே நாங்கள் வந்து இவ்வளோ நீண்ட காலத்தில் அப்படிப்பட்ட எந்த முயற்சி நாங்கள் வந்து பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ வந்து திரும்ப வந்து அரங்குகள் கொடுக்கறதுக்கும் ஒரு நியாயமான விலையில் கொடுக்கறதுக்கும் இந்த புதிய ஆட்சிக்குழு முன் வந்திருக்குன்றதால அந்த முன்பட்ட நிலை வந்து இப்போதைக்கு இல்லை. ஆனால் காலச்சூடு வந்து இப்போ ஒரே அரங்கா இருக்குது. அந்த நிலைமை மாறணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் 10 பேர் வந்து எடுக்கணும். ஒரு ஒரு இந்த கட்டிடத்தை விடவும் இன்னும் குறைந்த ஒரு நியாயமான கட்டிடத்தை கொடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னால் இன்னும் பல பதிப்பாளர்கள் வந்து வருவாங்க, வரணும்னு ஆர்வத்தோடு இருக்காங்க. அதுக்கான பதிப்பாளர்கள் வந்து பல பேர் இருக்காங்க. ஏன்னா கட்டணம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் வந்து அதை கொடுக்க முடியாதபடி சூழ்நிலை இருக்குது. ஆகவே என்னுடைய வேண்டுகோள்ன்றது இன்னும் அந்த 8 அரங்குக்கான கட்டணத்தை குறைத்து அதை வந்து இன்னும் ஒரு 10 பேர் வந்து இந்த முழு ரோமே 8 அரங்குகள்ன்ற மாதிரி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அதாவது தனக்கு மட்டும் 8 அரங்கு கிடைச்சா போதாது, மற்ற பதிப்பாளர்களுக்கு 8 அரங்கு கிடைக்கணும், கூடுதல் அரங்கு கிடைக்கணும். அவங்களும் உள்ள ஒன்று நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு பொதுநலன் தான். அந்த வகையில் உங்களுக்கு பாராட்டுகள் சார். அதேமாதிரி இந்த அரங்கு 8 அரங்கு கிடைச்சாலும் உங்களுடைய அந்த வடிவமைப்பு, அந்த அரங்கு கவர்ச்சி, அது மாதிரியான டிசைன்ஸ்லாம் எப்படி அதை தேர்ந்தெடுக்கிறீங்க? அது நீண்ட காலமாக ஓவியர் படைப்பாளி ரோகிணி மணி வந்து எங்களோட கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே அந்த பணியில் இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவங்க விருப்பப்படி அவங்க வந்து இங்கே வந்து பணி செய்கிறாங்க. இன்னும் வந்து பப்பாசி இந்த அரங்கை வந்து ஒரு வாரத்துக்கு முந்தைய கட்டமைத்து எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் பல விஷயங்களை திட்டமிட்டு செய்ய முடியும். இப்போ 2-3 நாளுக்கு முந்தைய கிடைக்கும் போது அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியுது. இதுதான் இடம், இதுதான் அவங்க இடம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் முந்தைய மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இன்னும் கூட இதை வந்து சிறப்பாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இன்னும் பலரும் ரெடியாக இருக்காங்க. நான் மட்டும் இல்லை, இன்னும் பலரும் செய்வாங்க. 4 அரங்குனா 4 அரங்குலாம் செய்வாங்க, 2 அரங்குனா 2 அரங்கு செய்வாங்க. ஆகவே இந்த மாதிரி அரங்குகள் வந்து கண்காட்சி முழுக்க வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு சூழல் இருக்குது. அப்படி உருவாச்சுன்னா வாசகர்கள் இன்னும் ஆர்வத்தோடு உள்ள வருவாங்க, இன்னும் ஆர்வத்தோடு வருவாங்க. அதனால இந்த திட்டமிடல், அதான் சொன்னேன் இல்லையா, பப்பாசியோட திட்டமிடல் வந்து இன்னும் மேம்பட்டதுன்னு சொன்னா இது போன்ற பல அரங்குகள் இதுல கொண்டு வர முடியும். ஒரு வளர்ந்த புத்தக பண்பாடுங்கிறது ஒரு பதிப்பாக சார்ந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது எல்லாரும் உள்ள வந்து பங்கெடுத்தா மட்டும்தான் அது நடக்கும். அதுதான் நமக்கு எல்லாருக்குமே வலுவா இருக்க முடியும். விதிவலவா இருக்கிறதுன்றது ஒரு வலு கிடையாது. சார், ஒரு பதிப்பகத்துக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொன்னால், பதிப்பகம் சார்ந்த புத்தகம் சார்ந்த பணி மட்டும் இல்லாமல் அதோடைய நாளிதழ் தொடர்பாகவும், அதாவது பத்திரிகைகள் தொடர்பாகவும் நமக்கு கவனம் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் வந்து இலக்கிய இதழாக வந்து நீங்கள் காலச்சூடு இதில் பல ஆண்டுகளாக கொண்டு வந்துருக்கீங்க. அதுவும் 300 இதழுக்கு மேலே போன ஒரு இலக்கிய இதழ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொண்டு இருக்கிறது இந்த காலச்சூடு இதழ். அந்த இதில் வந்து எப்படி நீங்கள் கட்டமைச்சு இன்னைக்கு வரைக்கும் எப்படி இதை சக்ஸஸாக போய்க்கிருக்கு? என்னுடைய பெரிய ஆர்வம்ன்றது பதிப்பகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இதழியல் தான் என்னுடைய மிகப்பெரிய ஆர்வம். சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வயதுலேருந்து அந்த பத்திரிகை துறை மேலே அதை படிக்கிறது, அதை இது பண்ண பெரிய ஒரு ஆர்வமாக இருந்தது. அதோட தொடர்ச்சியாக தான் நான் வந்து என்னுடைய 29வது வயசில் நான் வந்து ஒரு இதில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட அந்த பணியை எடுத்த போது அப்பா ஏற்கனவே காச்சூடுங்கிற பற்றி நடத்தி அது நின்று போயிருந்தது. அந்த பதிவு எங்களுக்கு தான் இருந்தது. ஸோ அவர் சொன்னாங்க, நான் அதை அவனோட பேருக்கு மாற்றி கொடுத்துட்றேன், நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பேர் மாற்றி வாங்கிக்கிட்டோம். ஆனால் அந்த பத்திரிகை சார்ந்த ஒரு பார்வைங்கிறது சிறு பத்திரிகை, இலக்கிய பத்திரிகை மரபுல இருந்து முற்றிலுமாக வேறாக நாங்கள் வந்து வடிவமைத்தோம். இப்போ காலச்சூடில் வரக்கூடிய பல விஷயங்கள், முன்னால் வந்துக்கூடிய விஷயம், உதாரணமாக தமிழர் உணவுங்கிறது மிக வெற்றிகரமான ஒரு கவனம் பெற்ற ஒரு இதை அப்படி ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு இலக்கிய பத்திரிகையிலையோ சிறு பத்திரிகையிலையோ போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. அது பெரிய ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்துச்சு. தமிழ்நாட்டுடைய பல உணவகங்களில் உள்ள மெனுவிலேயே அது வந்து பெரிய பாதிப்பு செலுத்தியது. எவ்வளோ உணவுகள் இருக்குன்றத அந்த அவங்க கல்லூரியிலாம் கூட அது கோர்ஸுக்கு கூட பயன்படுத்துகிறாங்க, ஆர்வம் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் நாங்களே அதை விரிவுபடுத்தி ஒரு புத்தகமாக போட்டோம். அதே மாதிரி ஆறுகள் இணைப்புங்கிறது நம்முடைய ஜனாதிபதி அப்துல் கலாம்ல இருந்து ரஜினிகாந்த் அவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து அதை வந்து மீண்டும் 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 சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அறிஞர்கள்ட்ட போய்
அந்த ஆறுகளை இணைத்தா அது எப்படி இருக்கும், அதோட தாக்கம் என்னவா இருக்கும், அதோட அப்படின்றத நாங்கள் வந்து ஆய்வு பண்ணி ஒரு சிறப்புதல் போட்டோம். அந்த அறிஞர்கள் யாருமே அந்த ஆறுகள் இணைப்பதை வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க. அந்த இதழும் வந்து அன்னைக்கு உள்ள ஒரு பொது கருத்தியலுக்கு எதிரான ஒரு முக்கியமான அறிவியல் பார்வையை வந்து அது வந்து முன்வைத்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது போல நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து காலச்சுவடு இதழில் வழக்கமாக ஒரு அதுக்கு முந்தைய இலக்கிய மரபுலையோ சிறுபதிரிய மரபுலையோ வராத விஷயங்களை இன்னைக்கு வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிற விஷயம் வந்து பேசப்படுது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னால கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பற்றியே ஒரு சிறப்புதல் போட்டோம். ஆனால் அதோடைய நல்ல சாதகங்கள் என்ன, அதோடைய பாதகங்கள் என்ன, அது தேவையா இல்லையான்றதை பற்றி முக்கியமான வல்லுநர்களுடைய கட்டுரைகளோட ஒரு ஸ்கோப் வந்திருக்கு. இப்படி நம்முடைய ஒரு கருப்பொருளுடைய உள்ளடக்கத்தை விரிவு கட்ட பிறகு நிறைய படைப்புகள் இங்கே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. வாசகர்களுடைய ஆர்வமும் பறந்துபட்ட அளவில் இருக்குது. இது ஒரு முக்கியமான காரணம். இதழ் தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் பதிப்பகம் ஆரம்பிக்கிறோம். பதிப்பகம் ஆரம்பித்த பிறகு அந்த பதிப்பகம் அந்த இதழ் அப்படிங்கிற இணைப்பு வந்து ரெண்டுக்குமே பெரிய அளவு வலு சேர்த்துருக்குன்னு தான் சொல்லணும். பதிப்பகத்தோடைய பணிகள் என்ன, வர புத்தகங்களை வந்து வாசகர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக வந்து இதழ் இருக்குது. ஏன்னா இதழில் வந்து புதிய எழுத்தாளர்கள் முதல்ல பங்களிக்கிறாங்க. அவங்க பின்னால் புத்தகம் எழுதும்போது அவங்க பதிப்பகத்துக்கு வராங்க. அப்படி வந்து புதிய படைப்பாளிகளை கண்டெடுக்கக்கூடிய ஒரு வாசகர்களுடைய தளத்தை விரிவுபடுத்தக்கூடிய காலச்சுவடை படித்து இந்த விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு தன்னுடைய பார்வை விசாலப்படுத்திக்கிட்ட பிறகு நல்ல இலக்கிய புத்தகங்கள் நோக்கி வருவது அப்படிங்கிறதும் சாத்தியமாக இருக்குது. ஸோ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மிகப்பெரிய ஒரு வலுவாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு இணைப்பு தான் வந்து நீண்ட காலமாக தொடர்ந்து வெளியே வருவதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். சார் இந்த பேக்ட்ராப் நம்ம பார்க்குறோம். இதில் உலக நாடுகள் அடிப்படையில் வந்து நீங்கள் பேக்ட்ராப் ரெடி பண்ணியிருக்கீங்க. 15 நூல்கள், 9 எழுத்தாளர்கள், 16 மொழிகள் அப்படி. அந்த புத்தகங்கள்லாம் இங்கே காட்சி பொருளாக வச்சுருக்கோம். இது விற்பனைக்கு இல்லை, ஆனால் பல மொழியில் உள்ள புத்தகங்கள் வந்து இங்கே வந்து இருக்குது. பெருமாள் முருகனுடைய பூனாச்சி, இது சீன மொழிக்கு வந்து வெளியான புத்தகம். இது சுகுமாரனுடைய நாவல், ஆங்கிலத்தில் ஜெகநாரான்ற தலைப்பில் வந்து. இப்போ இது நேற்று வந்த புத்தகம் சல்மாவுடைய கடைசி நாவல் அடைக்கும் தாள். அது வந்து த பைண்டிங்கிற தலைப்பில் பேன் மேக்வெல்லன் போட்டிருக்காங்க. நேற்றான புத்தகம் எனக்கு கிடைச்சது. அப்படி பல இந்திய மொழிகள், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாத்துலேயுமே நூல்கள் வந்து வெளியே வந்திருக்குது. எனக்கு வந்து 2007 ஆண்டு ஒரு ஒரு ஃப்ராங்க்ஃபர்ட் புத்தகச்சந்தைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் அதுக்கு முந்தைய புதுதில்லிக்கு போயிட்டு இருந்தேன். வேர்ல்டு புக் ஃபேருக்கு. அங்கே இதை பற்றி அறிஞ்சு நான் அங்கே போக ஆரம்பித்தேன். அங்கே போனது தான் வந்து எனக்கு வந்து உலக படைப்புகளை தமிழில் கொண்டு வருவதற்கான உரிமைகளை வாங்குவதற்கும் நம்முடைய படைப்புகளை உலகத்துக்கு கொண்டு போவதற்கான ஒரு வாசகங்களை திறந்து விட்ட ஒரு அனுபவம்னு சொல்லணும். அது வந்து அங்கே நான் முதல் முறையாக போன போது அங்கே வந்து தமிழ்னு ஒரு மொழி இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஆகவே என்னுடைய கேட்லாகில் கூட நான் வந்து தமிழை பற்றி ஒரு குறிப்பு சேர்த்துருக்கேன் என்னுடைய ரைட்ஸ் கேட்லாகில். அப்படி சேர்த்து மெதுவாக முயற்சி எடுத்து அம்பையுடைய சிறுகதைகள் வந்து பிரெஞ்சுக்கு போச்சு. சல்மாவுடைய நாவல் வந்து கலீஷனுக்கும் ஜெர்மனுக்கும் போச்சு. இதெல்லாம் பெருமாமுருகன் வந்து படைப்புகள் போகிறதுக்கு முந்தைய நடந்த விஷயங்கள். அப்புறம் பெருமாமுருகனுடைய படைப்புகள் வந்து பல மொழிகளுக்கு அதை கொண்டு போக முடிஞ்சது. அப்புறம் சுந்தர ராமசுவாமி, ஜி நாகராஜன், ஹெப்சிபா ஜெயசுதாசன், சல்மா, முத்துலிங்கம், செல்லப்பா, செல்லப்பா, இவங்க எல்லாருடைய படைப்புகளும் இன்னைக்கு வந்து பிற மொழிகளுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் சூழலும் உருவாயிருக்கு. இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2007 பல ஆண்டுகள் அந்த பணியில் பண்ணி ஓரளவுக்கு புத்தகங்களை கொண்டு போகக்கூடிய நிலையில் வந்து இப்போது ஒரு 3 ஆண்டுகளாக தமிழக அரசோடைய முயற்சியில் சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் நடக்குது. அது வந்து இன்னும் வந்து ஊக்கம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா தமிழ் படைப்புகளை தேடியே உலக பதிப்பாளர்கள் வராங்க. இப்போ நம்ம அவங்கள வந்து அவங்களுடைய கவனம் சேராமல் தமிழ் படைப்புகளை பற்றி அவங்கள்ட்ட பேச முடியுது. அதை மொழிபெயர்க்கிறதுக்கு அரசு வந்து நிதி உதவி கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஆர்வமாக வந்து அந்த விஷயங்களை பண்ண முடியுது. ஆகவே இன்னும் கூட பல படைப்புகள் வந்து உலகத்துக்கு போகக்கூடிய சூழல் உருவாயிருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த இதில் கவனப்படுத்தியிருக்கோம். அடுத்ததாக இப்போது 16, 17, 18 சென்னை பன்னாட்டு புத்தக சந்தை வந்து நடக்க போகுது தமிழக அரசுடைய முயற்சியில். அதில் நாங்கள் கலந்துக்குவோம். ஆகவே அந்த சூழலில் இந்த ஒரு போஸ்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். காலச்சுவடு வந்து தமிழ் இலக்கிய சூழல் சார்ந்து மட்டும் இயங்கலை, உலக பரப்பளவுலையும் தமிழ் இலக்கியத்தை கொண்டு போகிறது, அங்கேருந்து ஆங்கில கொண்டு வருது அப்படின்ற பன்னாட்டு பணிகளையும் நீங்கள் செய்துட்டு வருது ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்குது. இந்த அடிப்படையில் வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்றத எப்படி வந்து நம்ம உள்ளே கொண்டு வர்றது, அதாவது அதுக்கான அனுமதி எப்படி பெறுவது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஆரம்பத்தில் வந்து அனுமதி பெறது, நான் ஆரம்பத்து காலகட்டத்தில்
இணையம்ன்றது அவ்வளவு சகஜமாக இருக்கல, வந்துருச்சுது ஆனால் அவ்வளோ சகஜமாக இருக்கல. இப்போ எனக்கு வந்து நான் ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு போனேன், அல்லது லண்டன் புக் ஃபேருக்கு போனேன், அல்லது இன்னும் பல நாடுகளுக்கு நேரடியாக பயணித்து தான் அவங்கள பதிப்பாளர்களோட தொடர்பு கொண்டு அவங்க படைப்புகளை பார்த்து அப்புறம் அவங்களோட மின்னஞ்சலில் தொடர்பு கொண்டு உரிமைகள் வாங்கி பண்ணோம். அது வந்து கொஞ்சம் கால அவகாசமும் ஆமாம், நம்ம நிறைய பொருளாதார செலவு முயற்சிகள் தேவைப்பட்ட ஒரு காலகட்டம். இப்போ உள்ள பதிப்பாளருக்கு ஒரு புதிய வாய்ப்பு என்னன்னா வந்து தமிழக அரசுடைய சொன்ன மாதிரி சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர்ல இந்த ஆண்டு நான் நினைக்கிறேன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து அவங்களே வராங்க இங்கே. இப்போ நம்ம பதிப்பாளர் அங்கே போனாங்கன்னா அவங்க சந்திச்சு அவங்க படைப்புகள் சிறந்த படைப்புகள் என்னன்றதை பார்த்து அதை மொழிபெயர்க்கிறதுக்கான உரிமையை அங்கேயே பேசி வாங்க முடியும். இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. அதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம்தான், தமிழோடைய அந்த பைபிளியோ டைவர்சிட்டி பல்வேறு மொழிகள்ல இருந்து மொழிபெயர்ப்புகள் வரும்போதும் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் ஆங்கிலத்திலேருந்து கொஞ்சம் வந்திருக்கும், கொஞ்சம் யூரோப்பிய மொழிகள்லேருந்து ஒன்று வந்திருக்கும், ஃப்ரெஞ்சிலேருந்து ஒன்று வந்திருக்கும், ஜெர்மன்லேருந்து ஒன்று வந்திருக்கும். அப்படின்னு ஒரு ஒரு யூரோ சென்ட்ரிக்கான ஒரு விஷயம் தான், அதுவும் பெரும்பான்மை மொழிகள் சார்ந்து. நான் இப்போ போன பிறகு சிறு சிறு மொழிகளை தேடி டர்க்கிஷு, நார்வேஜியன், ஃபின்னிஷு, ஐஸ்லாண்டிக் அப்படி தேடி எடுத்து போட்டோம். இப்போ இன்னும் 100 நாடுகள்னா எல்லா நாடுகளும் தான் வராங்கன்னு தான் எடுத்துக்கிட்டு வந்தீங்க. இப்போ போனால் வந்து பல்வேறு மொழிகள்ல இருந்து படைப்புகளை நம்முடைய படைப்பாளர்கள் நம்முடைய பதிப்பாளர்கள் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் மீண்டும் அடுத்த பல ஆண்டுகளில் வந்து நம்முடைய புத்தகத்துடைய வீச்சுகள் இன்னும் பரவலாம். அதுக்கான பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அதாவது தமிழ் மொழி மட்டும் இல்லை, தமிழ் இலக்கியம் சார்ந்து நீங்கள் வந்து பல்வேறு பணிகளை நீங்கள் செஞ்சுக்கிருக்கீங்க. எங்களோட தொடர்ந்து உரையானதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.